பைலட்டுக்கு வந்து வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஹவர்ஸ், இவ்வளவுதான் ஃப்ளை பண்ணணும் ஒரு நாளைக்குன்னு இருக்குது. ஆனால் சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகாது. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Make Howrah Pay your trusted partner for all your payout needs. நிறுத்தி வைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம். கீழே நின்னா செலவு, மேல இருந்தாதான் வரவு. பைலட்டுக்கு வந்து வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஹவர்ஸ், இவ்வளவுதான் ஃப்ளை பண்ணணும் ஒரு நாளைக்குன்னு இருக்குது. ஈவன் லாங்கர் ஃபிளைட்ல கூட என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ளே ஷிஃப்ட் போயிடும். ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா 14 hours ஃபிளைட்லாம் இருக்கு. தே மெயின்டைன் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல். இவ்வளவுதான், ஒரு நிமிஷம் கூட அந்த லாக் வந்து தாண்டி போக முடியாது. அவங்க மக்களுக்கு தெரியாது, ஓ இங்க இது மிஸ்டேக்னா அது அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. ஃபிளைட்ல வந்து இன்ஜினியர்ஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னல் செக் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க, டாக்ஸி வேலை பண்ணுவாங்க, ரன்வேல பண்ணுவாங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே, அதாவது இந்த பறக்கிறதுக்கு தேவையான எந்த விஷயம், முக்கியமான விஷயம் அத்தனையும் பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது. ஆனால் சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகாது. பேசஞ்சர் வந்து ஒரு வீடியோ விட்டுருப்பாரு இந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி உள்ள மெயின்டெனன்ஸ் சரியில்லை, இந்த இவர் சொல்ற கம்ப்ளைண்ட் வந்து இதுக்கும் விபத்துக்கும் 99.9 இல்ல 100% சம்பந்தமே இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க சிஸ்டம் ஒர்க் பண்ணலங்கிறது வந்து அதுக்காக பிளேன் நிறுத்தி வைக்க முடியாது. போயிங்கோட சேஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மக்களுமே வந்து பேனிக் ஆயிருக்காங்க. ஓகே, போயிங் வந்து சேஃபா இல்லையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இப்போ சேஃப்டியும் பண்ணணும், அதே நேரத்துல எக்கானமியும் பார்க்கணும், மார்க்கெட்லயும் நிக்கணுங்கும் போது அந்த ப்ரெஷர்ல ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது. பட் இட் டசன்ட் மீன் தட் கம்பெனியே பேடு, அதில் போக முடியாதுன்னு சொல்ல. எத்தனை பில்லியன் பீப்புளை வந்து போயிங் சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்ண வச்சிருக்குன்றது முக்கியம். மக்களுக்கு தெரியாது, ஓ இங்க இது மிஸ்டேக்னா அது அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. ஃபிளைட்டோடைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த ஃபிளைட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டெல்லி டு அகமதாபாத் வந்துட்டு அங்கிருந்து லண்டன் போயிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கு ஒரு ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 hours கூட இல்லைன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? கண்டினியூஸா போயிட்டே இருக்கும்போது நடக்குமா, இல்ல அந்த பைலட்டும் கண்டினியூஸா டிராவல் பண்ணுவோம், அவங்களுக்கு ரெஸ்டிங் டைம் இல்ல ஃபிளைட்டுக்கு ரெஸ்டிங் டைம், அதுக்கப்புறம் அது சர்வீஸ் டைம், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாதிக்குதா? நிச்சயமா இல்ல. பைலட்டுக்கு வந்து வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஹவர்ஸ், இவ்வளவுதான் ஃப்ளை பண்ணணும் ஒரு நாளைக்குன்னு இருக்குது. ஈவன் லாங்கர் ஃபிளைட்ல கூட என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ளே ஷிஃப்ட் போயிடும். ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா 14 hours ஃபிளைட்லாம் இருக்கு, 16 hours ஃபிளைட்லாம் இருக்குது, சிங்கப்பூர் டு நியூயார்க் நான் ஸ்டாப்லாம் இருக்குது. அதுல அப்படியே டியூட்டி சேஞ்ச் ஆயிடும். அப்படியே வந்து 8 hours டியூட்டி முடிச்ச உடனே அவங்க போய் படுத்துருவாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது, போய் படுத்துட்டு அவங்க பேசஞ்சரா மாறிடுவாங்க. அவ்வளவுதான், அவங்க ஃப்ளை பண்ண மாட்டாங்க, இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ தே மெயின்டைன் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல். இவ்வளவுதான், ஒரு நிமிஷம் கூட அந்த லாக் வந்து தாண்டி போக முடியாது அவங்க. ஸோ பைலட் ஹவர்ஸ் ரெஸ்ட்ரிக்டட். பிளேன் வந்து டிசைன் டு ஃப்ளை, நாட் டு லேண்ட். லேண்டுக்காகவே பண்ணல. ஏன்னா அவங்க நிறுத்தி வைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம். நீங்க நிறுத்தினீங்கன்னா ஏப்ரோனுக்கு பணம் கட்டணும், அவங்க ஏர்போர்ட்டுக்கு பணம் கட்டணும், இது மாதிரி ரன்வேல இறக்குனா பணம் கட்டணும், ஏத்தனா பணம் கட்டணும், எல்லாத்துக்கும் பணம் கட்டணும். கீழே நின்னா செலவு, மேல இருந்தாதான் வரவு. ஸோ ஒரு பிளேன் வந்து நீங்க சொந்தக்காரரா இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வானத்துல தான் இருக்க வைக்க பாப்பீங்க. 4 மணி நேரம் தான் அதுக்கு ரெஸ்ட் கொடுப்பீங்க. இப்ப லாங் கால் பிளேன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளவுதான், 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் இருக்கு. அதுக்கு ரெஸ்ட் தேவையில்லை. ஏன்னா இட்ஸ் டிசைன் ஃபார் ஒர்க் ஆல் தி டைம். பறக்கிறதுக்கு தான் அது டிசைன் பண்ணது. ஸோ அது வந்து ஏர்ல வச்சிருக்கதான் பார்ப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 2 மணி நேரம் பிளைட் 10 மணி நேரம்ல எந்த விதத்திலும் எஃபெக்ட் இல்லை. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளவு ஒர்க் பண்றதுனால அதுல வந்து ஏ மெயின்டெனன்ஸ், பி மெயின்டெனன்ஸ், சி மெயின்டெனன்ஸ், ஒவ்வொரு மெயின்டெனன்ஸும் ஒரு ரெகுலரா பண்ணிக்கிட்டே வருவாங்க. they make sure அந்த flight வந்து அந்த பிராண்ட் நியூ கண்டிஷன்லயே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. 20 வருஷம் பழைய பிளேனா இருந்தா கூட அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அந்த பிளேன் என்ன தேய்மானம் இருக்கோ அந்த அளவுல தான் வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அதுக்கு வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அதனுடைய ஏர் ஒர்த்தினஸ் வந்து சர்டிஃபை பண்ணனா தான் நீங்க வந்து அதுல வந்து எந்த ஃபிளைட்டுமே யூஸ் பண்ண முடியும். அதனால ஃபிளைட் கண்டிஷன்ஸ் பத்தி கொஸ்டினே பண்ண வேண்டாம். அது பறக்கிறதுக்காக வந்ததான் ஒளி தரையில இருக்கிறதுக்காக. அண்ட் இந்த ஃபிளைட் இருக்கு இல்லையா, இந்த ஃபிளைட்டுக்கு இப்போ இந்தியா டு லண்டன் போறதுக்கு முன்னாடி டெல்லி டு இங்க வந்திருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த டைம்ல வந்து பயணம் பண்ண அந்த ஒரு பேசஞ்சர் வந்து ஒரு வீடியோ விட்டுருப்பாரு இந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி உள்ள மெயின்டெனன்ஸ் சரியில்லை, பாத்தீங்கன்னா ஏசி ஒழுங்கா ஒர்க் ஆகல, எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் இதுவுமே வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோ கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பார்த்தேன். அதான், பட் டஸ் இட் மேக் சென்ஸ் ஆக்சுவலா? இந்த இவர் சொல்ற கம்ப்ளைண்ட் வந்து இதுக்கும் விபத்துக்கும் 99.9 இல்ல 100% சம்பந்தமே இல்லை. ஏன்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுவும் ஒரு மிஷின் தானே. அதுனா
என்னன்னா இது எந்த விதத்திலயும் ஃபிளைட் சேஃப்டியை பாதிக்க போறது இல்லை அப்படிங்கும் போது ஜென்ரலி அவாய்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவர் நினைக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா ஏசி சிஸ்டம் இல்லை, டோட்டல் ஃபெயில்னா நீங்க பண்ண முடியாது. ஏன்னா அங்க -50 -60 டெம்பரேச்சர் உள்ள ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. கம்ப்ளீட்டா நீங்க ஒர்க் பண்ணுது, எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணல. நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி தான், சம்டைம் ஏர் கண்டிஷன் வந்து எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணாது. அப்புறம் நீங்க சர்வீஸ் பீப்புள் கூப்பிடுவீங்க, அவங்க அதை கேஸ் பிரிப்புனாங்க, அது மாதிரி சின்ன ஃபால்ட் அதனால இருக்கலாம். அதே மாதிரி இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற சிஸ்டம் ஒர்க் பண்ணலங்கிறது வந்து அதுக்காக பிளேன் நிறுத்தி வைக்க முடியாது. அடுத்தது அவங்க லாக் புக்ல இருக்கும், அவங்க வந்து சரி பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இது சில இன்கன்வீனியன்ஸ், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இது வந்து ஒரு ஃபிளைட்டோடைய சேஃப்டியை வந்து பாதிக்கும்னா சத்தியமா இல்லை. ஆனா இதுதான் ஆக்சுவலா இந்தியா ஃபுல்லாவே இந்த ட்வீட் தான் அதிகமா லட்சக்கணக்கில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. மக்களுக்கு தெரியாது, ஓ இங்க இது மிஸ்டேக்னா அது அப்படின்னு. அப்படி எல்லாம் கிடையாது. ஃபிளைட்ல வந்து இன்ஜினியர்ஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னல் செக் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ண வாட்டி எவ்ரிதிங் ப்ரீ ஃபிளைட் இருக்கு, அங்க ஏப்ரான்ல இருக்கும் போதே பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க, டாக்ஸிவேல பண்ணுவாங்க, ரன்வேல பண்ணுவாங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே, அதாவது இந்த பறக்கிறதுக்கு தேவையான எந்த விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கும் அத்தனையும் பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுதாங்க. அதுல ஒரு பேராமீட்டர் வந்து அதுல ஒரு சிலது அக்செப்டபிள் லிஸ்ட் இருக்கு, அதுலயே கூட இது இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இருந்ததுன்னா அது லாக் புக்ல போட்டுட்டு போலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகாது. இந்த வீடியோ ஏன் அதிகமா ஷேர் ஆயிடுச்சுன்னா, இதுவே அவங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல, அவங்க எப்படி இதுக்கு வந்து ஒழுங்கா சர்வீஸ் பண்ணிருப்பாங்க, ஒழுங்கா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரிதான் அவங்க கேள்வி எழுப்புறாங்க. நிச்சயமா தவறு, முற்றிலும் தவறு. இப்போ நமக்கு வந்து தெரியும், சிங்கப்பூர் வந்து கண்டினியூஸா நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கு எல்லா விஷயத்திலயுமே. மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் எல்லாம் வேர்ல்டு லெவல்ல சிங்கப்பூர், எமிரேட்ஸ் எல்லாம் டாப் பிளேஸ். அந்த மாதிரி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லயே வந்து இந்த மாதிரி ஏர் கண்டிஷன், அதுவும் லாங் ஃபிளைட், சிங்கப்பூர் டு லண்டன் நான் ஒரு தடவை வரேன், ஏசி ஒர்க் பண்ணலன்னு இதே மாதிரி ரொம்ப ஹாட்டா இருக்குது. அவர் பைலட் அதை காமெடியாதான் சொன்னாரு, அது வார்ம் வெல்கம் சொல்றேன், லிட்டரலி நான் சொல்றேன், ஐ மீன் லாங், உள்ள ஹாட்டா தான் இருக்குது, வார்மா தான் இருக்கு, அது மாதிரி அவர் வெல்கம் பண்ணாரு. எதுக்கு சொல்ல வரணும்னா, அது மாதிரி ஒரு பெரிய பெரிய ஏர்லைன்ஸ்ல எல்லாம் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்ப நடக்கதான் செய்யுது. அது வந்து அவங்க நினைக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணாத, ஸ்டாப் ஆகல, எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணல, ஃபார் சம் ரீசன்ஸ் ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் அதுக்காக ஒரு ஃபிளைட் வந்து கம்ப்ளீட்டா நிறுத்தி வைக்க மாட்டாங்க. நம்ம அன்பேரபிளா தான் நிறுத்துவாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஓரளவு பேரபிளா இருந்ததுன்னா டெஃபினட்டா தே வில் பார்ஷியலி ஒர்க் பண்ணிருக்கும், கண்டிப்பா பண்ணாதெல்லாம் இல்ல. என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ஓகே, இது வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கும். அது வந்து கஸ்டமர் வந்து ஒரு போடுவார் நாலு இடத்துல, இந்த ஏர்லைன்ஸ் பத்தி தவறா போகும். பட் ஆனா அது வந்து ஒரு ஃபிளைட் வந்து இமீடியட்டா ஸ்டாப் பண்ணும். ஏன்னா இப்ப ஸ்டாப் பண்ண, அதுக்காக ஸ்டாப் பண்ணா 200 பேசஞ்சருக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும், நிறைய ஃபைனான்சியலி நம்பர் ட்ரபிள் ஆகும். ஸோ அவங்க வந்து அதுக்கு ஸ்கெடியூல் பண்ணிருப்பாங்க, ரிப்பேர் பண்ண பார்த்திருப்பாங்க. சோ இது ரெண்டும் நான் எமர்ஜென்சி, இஸ் இன்கன்வீனியன்ஸ் பட் நான் எமர்ஜென்சி. அதிகமா பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, என்னன்னா ஏர் டிராபிக். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஏர் டிராபிக் அதிகமா இருக்கு, லைக் அட் அ டைம்ல இவ்வளவு ஃபிளைட்ஸ் வந்து நம்ம மேல பறந்துகிட்டே இருக்கு. இது மூலியமா, ஏர் டிராபிக்ஸ் மூலியமா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நீங்க இப்படி காமிச்சிங்க பாத்தீங்களா, ஆனா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 மைல் கவர், 5000 கிலோமீட்டர் கவர் பண்ணிருப்பீங்க. நீங்க 5000 கிலோமீட்டர்ல இத்தனை பாக்குறீங்க. நீங்க வந்து அது ஒரு சின்ன ரோட பாக்காதீங்க, நீங்க இதுல பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள வெர்டிகல் செப்பரேஷனும் இருக்கும், எல்லா செப்பரேஷனும் வச்சுட்டு தான் போவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய இருக்கு. ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்ல போறதுன்னா வந்து இந்த நம்பர்ல தான் போகணும்னு சொல்லிட்டு 37, 39, 40 அந்த ஆட் நம்பர், ஈவன் நம்பர் சொல்லிட்டு 1000 ஃபீட் நேச்சுரலாவே நீங்க எப்படி போனீங்கனாலும் உங்களுக்கு அப்படிதான் க்ரூசிங் ஆல்டிடியூட் கொடுப்பாங்க. அங்கிருந்து இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா 40, 38, 36, 38ல இருந்து 36, 37க்கு போக மாட்டாங்க. இங்க இருந்து வரவங்க அது மாதிரி நேச்சுரல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவும் இருக்கும். நம்பர் 2, இங்க நீங்க டேக் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு சென்டர்ஸ் பாஸ் பண்ணிட்டே போங்க. ஒவ்வொரு சென்டர்லயும் உங்களுக்கு கீழே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களை வந்து ஏதாவது ஒரு அந்த கொல்யூஷன் கோர்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருவாங்க. பிளஸ் இப்ப இருக்கிற மாடர்ன் ஏர்கிராஃப்ட்ல உள்ளே வந்து அந்த சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டமே வார்ன் பண்ணிடும் உங்களுக்கு. உங்களை வந்து கொல்யூஷன் கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள பிளீப் பண்ணும், வார்ன் பண்ணும். ஆடியோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மிஸ். இது வந்து மிடியர் கொலிஷன்ங்கிறது நடக்க வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு இப்ப சிஸ்டம் இருக்கு. அதனால நீங்க அது டிராபிக்கை பத்தி கவலையே பட வேணாம். அழகா மெயின்டைன், ஏடிசி இருக்குது, உள்ளுக்குள்ள சிஸ்டம் இருக்கு, எவ்ரி திங். ஒண்ணு இல்லைனாலும் இன்னொன்னு. இது மேல இருக்க சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனா கூட, சப்போஸ் அந்த உங்களுக்கு பாக்குற அந்த இது வந்து டிகாஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட, நீங்க வந்து கீழே இருக்கிறவங்க பாத்துட்டு இருக்காங்க உங்களை, அவங்களுக்கு கீழே வார்னிங் வந்துடும். உங்களுக்கு கொலிஷன் கோர்ஸ் வந்ததுன்னா அவங்க உடனே பைலட்டா 2 பைலட்டும் அலர்ட் பண்ணிடுவாங்க.
இப்ப சிஸ்டமே சொல்லுது, சப்போஸ் அப்படி வந்ததுன்னா இன்னைக்கு யார் கீழே போகணும், யார் மேல போகணும், கிளைம் பண்ணுன்னு ஒரு ஆள் சொல்லும், மேல போகணும் மேல போகணும்னு சொல்லிடும், கீழே வரணும் டைவ் பண்ணு சொல்லிடும். இப்போ நீங்க வந்து சொல்லிட்டீங்க ஆல்ரெடி போயிங் பத்தி எந்த பிரச்சனையுமே இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு, கண்டினியூஸா வந்து ஒரு இன்ஜினியர், இஸ் ஆக்சுவலி ஒரு விசில் ப்ளோவர், சாம் செலேபர் அப்படின்னு சொல்லிட்டு, சேல்போர் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ரொம்ப வருஷமா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, கிட்டத்தட்ட இந்த ட்ரீம் லைனர் வகையான போயிங் தான் வந்து அவர் அதிகமா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. இது வந்து போக போக பிற்காலத்துல வந்து கண்டிப்பா இதனால வந்து விபத்துக்கள் ஏற்படும், ஏன்னா இது வந்து செய்முறையிலேயே வந்து அதிகமா ஃபால்ட்ஸ் இருந்துச்சு, நான் அதை வந்து வார்ன் பண்ண ஆனா யாருமே கேட்கல அப்படின்ற மாதிரி. இதுல வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல, ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி அது ப்ரூவ் பண்ணிடுச்சு. 14 வருஷத்துல ஒரு ஃபேட்டல் கிராஷ், இதுதான் ஃபர்ஸ்ட். அதுவும் பைலட் எரர் இருந்தா அதுக்கு போயிங் காரணம் இல்ல. நம்பர் 1. நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்தது, என்ன காரணம் நான் சொல்றேன். இது வந்து கிட்டத்தட்ட 50% காம்போசிட் மெட்டீரியல். முதல்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அது வெயிட்ட குறைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட் பிளைன் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 20% மற்ற பிளைனோட கம்மியா ஃபியூல் எடுத்துட்டு போகுது. ஏன்னா இப்ப ஏர்லைன்ல வந்து கட் த்ரோட் காம்படிஷன், ஒவ்வொரு 2% 3% ப்ராஃபிட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா எவ்வளவு பெரிய கம்பெனியும் வந்து திவால் ஆயிடுது. அவ்வளவு தூரம் பண்ணும்போது இது வந்து பெரிய ஒரு, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கம்ப்ளீட்டா எக்கானமில தான் பண்ணும். எக்கானமி எப்படி இம்ப்ரூவ் பண்றது, எப்படி சீப்பா கொடுக்க முடியும் அப்படி. அதனாலதான் இப்ப நமக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்ப காலத்துல நான் என்ன லண்டனுக்கு வந்து நம்ம 80sல நான் ஃப்ளை பண்ணும் போதெல்லாம் அப்போ வந்து எக்கானமி வந்து 500 பவுண்ட் டிக்கெட் இருந்தது. இப்பயும் அதே 500. எப்படி 40 வருஷத்துல இன்ஃபிளேஷன் எல்லாம் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. இப்ப அதே இன்ஃபிளேஷன் பிரகாரம் ஏறி இருந்தா 1500 பவுண்ட் இருந்திருக்கணும், 3 மடங்கு ஆயிருக்கணும். எப்படி அப்படின்னா இது மாதிரி எஃபிஷியன்சி தான், ஃபியூல் எஃபிஷியன்டா ஆயிடுச்சு பிளைன். அதே மாதிரி ஆட்கள் குறைச்சிட்டாங்க. அப்பெல்லாம் பெரிய டிக்கெட் 4 புக், ஒரு புக்கு கொடுப்பாங்க, அது ஒவ்வொருத்தரா ஒரு பஸ்ல டிக்கெட் கிழிக்கிற மாதிரி கிழிப்பாங்க. இப்ப அதெல்லாம் டிக்கெட் யாரும் எடுத்துட்டு போகல, ஐபோனை காமிச்சிட்டு இப்படி போயிட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரி சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட், ஆட்கள் குறைப்பு, பிளைன் எஃபிஷியன்டா பண்ணிருக்காங்க. இது மாதிரி பண்ணனதுனாலதான் இப்ப அது பாத்தீங்கன்னா இது வந்து பண்ணும்போது அந்த காம்போசிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணனதுனால இது வந்து இது ஓவர் த பீரியட் இனிஷியலா நல்லா போகுது, ப்ரூவ் பண்ணிட்டாங்க. லாங், ஏன்னா ஒவ்வொரு சைக்கிளையும் நான் சொல்லியிருக்கேன், பிளேன் வந்து விரிஞ்சு சுருங்கும். மெட்டல் ஃபெட்டிக் வர மாதிரி இங்க இதுல நிறைய பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது, இது ஏதாவது ஆயிடுமா லாங் டேர்ம்ல அப்படின்னு பயந்தாங்க. ஆனா இது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிடுச்சு, ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சதுன்னா 100% நமக்கு ப்ரூவ் ஆயிடும். ஏன்னா ஒரு பிளேனுடைய ஆக்சுவல் லைஃப் 25 வருஷம் தான். ஸோ 25 வருஷம் வந்து இது மாதிரி ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வரல அப்படின்னா தென் இஸ் ரிலையபிள் பிளேன் தான். அவரு ஆக்சுவலி பிளேம் பண்ணது வந்து ஃபியூஸ்லேஜ் அப்படின்ற ஒரு பாகங்கள் வந்து சரியா இணைக்கப்படல, அது வந்து அது மேல ஏறி குதிச்சு அதை ஃபிட் பண்ணாங்க அப்படின்னு. வாட் இஸ் ஃபியூஸ்லேஜ்னா? பாடி வேற ஒண்ணும் இல்ல, நடுவுல இருக்கிறது. ஆமா, அதுல இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு இஷ்யூ கூட அதுல வரலீங்களா? பேட்டரி சின்ன இஷ்யூ வந்தது ஆரம்பத்துல. ஏதாவது ஒரு புது ஏர்லைன் வந்ததுன்னா, புதுசா நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா சின்ன இஷ்யூஸ் வரும். லைக் எனிதிங், ஏதாவது ஒரு சின்ன பெட்டி கடை ஆரம்பிச்சா கூட நீங்க ஆரம்பிச்சு ஒரு 2-3 வாரத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனை வரும் உங்களுக்கு. வந்து அதுல ஸ்டாக் இது இல்ல, அது இல்ல, இந்த ஸ்டாக் இல்லன்னு வரும். அப்புறம் நீங்க அது சரி பண்ணி அந்த டீத்திங் ப்ராப்ளமா சரி பண்ணுவீங்க. அதே மாதிரி இவ்வளவு பெரிய மேனுஃபேக்சரிங் பண்ணி இவ்வளவு எல்லா டெஸ்டும் பண்ணி தான் வரும்போது கூட புதுசா ஆரம்பிக்கும் போது 1-2 பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை வந்து சரி பண்ணுவாங்க. இது எல்லாமே மைனர் இஷ்யூஸ், எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இது வந்து போயிங்கையோ அல்லது இந்த பர்டிகுலர் ரகத்தையும் பிளேம் பண்ண, இது வந்து பல மில்லியனை சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்கு, பல பேர் பண்ணிருக்காங்க. ஹைலி சஃபிஸ்டிகேட்டட், இதுல எல்லா சிஸ்டமும் பர்ஃபெக்டா இருக்குது. இப்ப இதுல கூட பைலட் எரர்னா அது என்ன பண்ணும் ஒருவேளை இருந்தா? போயிங்கோட சேஃப்டி பாத்தீங்கன்னா இப்ப எல்லா மக்களுமே வந்து பேனிக் ஆயிருக்காங்க. ஓகே, போயிங் வந்து சேஃபா இல்லையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்து இந்தோனேஷியா, எத்தோப்பியால எல்லாம் வந்து 737 மேக்ஸ் வந்து கிராஷ் ஆனது. ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோலயும் வந்து போயிங் தான் கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அப்போ போயிங்லயே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வருது. அதனாலதான், ஏன்னா ஏர்பஸ்ல பிரச்சனை இது வரைக்கும் அவங்க பார்க்கல இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம். தட்ஸ் த ரீசன் வை தே ஆர் திங்கிங், ரொம்ப யோசிக்கிறாங்க. அதனால நீங்க உங்களோட எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு கொடுத்தீங்கன்னா பெட்டரா. என்னன்னா இப்போ ஒரு போயிங்ல வந்து என்னன்னா, அது அன்பார்ச்சுனேட் திங் என்ன பண்ணாங்கன்னா, மோர் எஃபிஷியன்ட், திருப்பி எஃபிஷியன்சி தான், மோர் எஃபிஷியன்டா பண்ணணும் அப்படின்னா அந்த பைபாஸ் ரேஷியோ அதிகப்படுத்தணும். பைபாஸ் ரேஷியோ அப்படின்னா ஏர்ல என்ஜின்ல, அந்த ஜெட் இன்ஜின்ல ஏர் சக் பண்ணுது, பாதி காத்து வந்து உள்ள இதுக்கு டர்பைன் எல்லாம் உள்ள போயிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே வருது. அது வந்து ஜெட் ஃபோர்ஸ். அது வந்து எப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா, எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எவ்வளவு ஃபோர்ஸா பின்னால காத்து தள்ளுதோ அவ்வளவு தூரம் முன்னால போகும்.
ஆனா மெஜாரிட்டி ஆஃப் பைபாஸ் ஏறுமாங்க சைட்ல மீதி ஏரெல்லாம் வெளியே வருது ஒரு ஃபோர்ஸ்ல சக் பண்ணி வெளியே வந்து நம்ம நார்மலா ரொட்டேட் பண்ற டர்போ ப்ரோப் பாத்தீங்களா, சும்மா ஃபேன் மட்டும் தான் சுத்தம். இது வந்து பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, முதல்ல வந்து சின்னதா இருந்தது. முதல்ல ஜெட் இன்ஜின்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80% வந்து இதுக்கு போயிடும், டர்பைனுக்குள்ள போய் அந்த ஏர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே வரும், ஜெட் ஃபோர்ஸ் வரும், அதுலதான் பறந்துட்டு இருந்தது. கொஞ்சம் தான் உங்களுக்கு இந்த சைட்ல போறது கொஞ்சம் வந்து பைபாஸ். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எஃபிஷியன்சி அதிகப்படுத்துறதுக்கு அந்த பைபாஸ் ரேஷியோவை அதிகப்படுத்துறதுக்கு இன்ஜின் சைஸ் பெருசாக்குறாங்க. இந்த இன்ஜின் சைஸ் பெருசாக்கும் போது பாத்தீங்கன்னா 737 வந்து ரொம்ப லோ ஏர்கிராஃப்ட், அதுல வந்து கிளியரன்ஸ் கிடைக்கல, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கல. நம்ம கீழே போய் நம்ம ஒரு அடிக்கு கீழே வந்துருச்சு அந்த பிளேன் பெருசா, அதை வந்து அவ்வளவு பெரிய இன்ஜினை மாட்ட முடியல. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபார்வர்ட்ல கொண்டு போய் அந்த என்ஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ண கொஞ்சம் உயரமா, அப்படி உயரமா ஃபிக்ஸ் பண்ணும்போது கீழே கிளியர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி பண்ணாங்க. அதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, லேண்ட் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்ல வந்து அதனுடைய வெயிட் லேண்ட் பண்ணும்போதும் டேக் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, சம்டைம் ஏதாவது ஒரு பை மிஸ்டேக்ல உங்களுக்கு வந்து அந்த பிச் கண்ட்ரோல் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் ஓவர் ரைட் தெரியாத பண்ணிடக்கூடாது, பைலட்ஸ் பை மிஸ்டேக்ல பண்ணிடக்கூடாதுன்னு ஓவர் ரைட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கம்ப்யூட்டர்ல ஒரு சேஃப்டி சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அந்த சேஃப்டி சிஸ்டம் கம்ப்ளீட்லி ஃபெயில்டு. அந்த சாஃப்ட்வேர் ஃபெயிலியர்னால நடந்து போச்சு 2-3 ஆக்சிடென்ட், இல்லைன்னு சொல்ல வரல. இது வந்து ஒரு புது முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து போயிங்க்கு ஒரு பின்னடைவு கொடுத்தது. அதுக்கு பிறகு நம்ம ஸ்டாக்ஸ் கீழே போச்சு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதுக்கு பிறகு அதனாலதான் அவங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இஷ்யூவை 100% கரெக்ட் பண்ணி இப்போ மேக்ஸ் ஓடுது. இப்போ நம்ம எல்லாம் போறோம், வந்துட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு அந்த அன்இவென்ட்ஃபுல், அதான் சொல்றேன், இது எவ்வளவு இப்போ சேஃப்டியும் பண்ணணும், அதே நேரத்துல எக்கானமியும் பார்க்கணும், மார்க்கெட்லயும் நிக்கணுங்கும் போது அந்த ப்ரெஷர்ல ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது. பட் இட் டசன்ட் மீன் தட் கம்பெனியே பேடு, அதுல போக முடியாதுன்னு சொல்ல. எத்தனை பில்லியன் பீப்புளை வந்து போயிங் சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்ண வச்சிருக்குங்கிறது முக்கியம். நான் போயிங்காக ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஐ ஃபீல் போத் ஏர்பஸ்ல ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது, இனிஷியலா வந்து ஃபிளை பை ஒயர் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாமே இப்போ நீங்க ஒரு கண்ட்ரோல் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முதல்ல வந்து ஆக்சுவலா அந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ்ல இருந்து எப்படி நீங்க கார்ல ஒரு ராடு போய் உங்க ஸ்டேரிங் வீல்ல திருப்புதோ அதே மாதிரி கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தது. அப்போ அதை இது பண்ணிட்டு நீங்க ஆக்சுவலா நீங்க ஒரு கண்ட்ரோல் கொடுக்குறீங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்து நீங்க என்ன கண்ட்ரோல் கொடுக்குறீங்கன்னு ரியலைஸ் பண்ணிட்டு அது ஆக்சுவலா சிஸ்டம் பண்ணுது. நீங்க வந்து உங்களுக்கு ஃபோர்ஸே இருக்காது, கையில ஜாய்ஸ்டிக் மாதிரி எடுத்துருவீங்க, நம்ம சிம்பிளா எடுத்துருவீங்க, பவர் ஸ்டீரிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபிளைட்டே இப்படியே பறந்து போய் அப்படி காட்டுல விழுந்து எரிஞ்சு போயிடுச்சு. அப்ப நிறைய பேர் பயந்தாங்க, ஏர் பஸ் வந்து சேஃப் இல்லன்னு. பட் ஆனா இன்னைக்கு முடியாது, அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஏர் பஸ் தான் சேஃப் இல்ல, போயிங் சேஃப் நினைச்சிட்டாங்க. சோ இது காலகட்டங்கள் அவங்க பண்ணும்போது மிஸ்டேக் நடக்கும்போது மக்கள் வந்து அது சேஃப் இல்லமாங்க. பட் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவங்க ஆக்சிடென்ட் இல்லாத ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அது சேஃப்னு ஒத்துப்பாங்க. அதே மாதிரி இப்ப ஃபியூச்சர் இது வந்து போயிங் வந்து கொஞ்சம் பின்னாடி, அது மட்டும் இல்ல ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்லாம் வந்தது, டோர் ப்ளோ ஆயிடுச்சு, அது மாதிரிலாம் வந்துருச்சு. இப்ப நம்ம உஷாரா இருப்பாங்க. அதனால ஃபியூச்சர்ல வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்ச உடனே மக்கள் அது ஏற்றுங்க. ஆனா அந்த ஒரு இது இருக்கும், ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இது சரியில்லையோங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஆனா நமக்கு அவங்களுக்கு தெரியாது தானே, அதுதான் முக்கியம். மற்றபடி இது வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாதான் பண்ணுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஹியூமன் எரருங்கிறது அங்கங்க நடக்கதான் செய்யுது. இதனுடைய இம்பாக்ட் கொஞ்ச நாள் இருக்கும், நம்ம என்னதான் சொன்னாலும் யார் சொன்னாலும் இருக்கும். என்ன காரணம்னா இது இப்போ மட்டும் இல்ல, இது எப்பயுமே இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா பார்க்கலாம். செப்டம்பர் 11 அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு எல்லாருமே பயந்தாங்க, உலகமே பயந்தது. நிறைய பிளேன் கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க, ஏன்னா திடீர்னு பேசஞ்சர் குறைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு வந்து கம்ப்ளைசன்ட் ஆயிடுவாங்க ஓவர் தி பீரியட், அப்படித்தான் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற இம்பாக்ட் இன்னும் ஒரு வருஷத்துல குறைஞ்சிடும், ஒரு வருஷத்துல குறைஞ்சிடும். ஆனால் நம்மளோட டிராவல் நீட் இருக்குங்களே, நம்ம என்ன பண்ண முடியும், போய் தான் ஆகணும். நீங்க வந்து இப்போ வந்து நீங்க அமெரிக்கா வரணும்னா கப்பல்ல போயிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு லீவே முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ள யூ ஹேவ் டு டிராவல். இப்ப எல்லாம் உலகத்துல எல்லாம் பிரிஞ்சுட்டு எல்லாம் அவ்வளவு தூரம் பறந்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுல பாத்தீங்கன்னாலும் யாராவது ஒருத்தங்க அமெரிக்கால, ஆஸ்திரேலியால, நியூசிலாந்துல, லண்டன்லன்னு இருக்கிறாங்க. ஸோ அவங்க போய் தான் ஆகணும், வந்து தான் ஆகணும். இன்னோவேட்டபிளா ஆயிடுச்சு இப்போ. அதனால கொஞ்ச நாளைக்கு இருக்கும், இந்த டிராவல் அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் பின்னடைவு இருக்கும், உலக அளவில் இருக்கும், இந்தியாவில் மட்டும் கிடையாது. இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் தான் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். மக்கள் வந்து மறந்துட்டு திருப்பி நார்மல் ஆகும். இன்னொரு அது டைம் ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே நார்மலாக. வி ஹேவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட். 99.99% நடக்காதுன்னா கூட அந்த 0.1% நடக்கும், எங்கேயுமே நடக்கும். நம்ம நடந்து போனாலும் நடக்கும், வீட்டில் இருந்தாலும் நடக்கும். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Make Howrah Pay your trusted partner for all your payout needs.